இப்போது நீட்டு வேண்டான்னு சொல்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறது? அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையை தான் சொல்லணும். நீட்டு வேண்டான்னு சொல்கிறவன் டேஸு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம அப்படி சொல்லிட்டா தப்பாயிடும். அது தப்பு, எப்படி இவர் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த அளவு தான். ஏன்னா இப்போ நீட்டு வந்ததுனால ஏழை எளிய சாமர்த்தியமான பிள்ளைங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க எல்லாரும் இப்போ மருத்துவர் ஆகிட்டுருக்காங்க. எந்த ஒரு தேர்வுக்குமே நுழைவுத் தேர்வு இல்லாமல் இல்லை. டிஎன்பிஎஸ்சி இருக்குது, அரசு வேலைக்கு குரூப் 4 இருக்குது, குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது. அதெல்லாம் என்ட்ரன்ஸு தேர்வு வச்சு தானே போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் வச்சு தானே எடுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் இல்லாமல் இது இருக்குது. அப்போது இது மட்டும் மருத்துவ படிப்புக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் தேர்வு இருக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா என்ட்ரன்ஸ் தேர்வு இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு 650 கோடி 700 கோடி ஒவ்வொரு கல்லூரிக்கும். தமிழ்நாட்டில் 220 கல்லூரி இருக்குது தனியார். அப்போது அத்தனை 500 கோடி 600 கோடியை வருஷம் அவங்க வாங்கி, அது மிச்சம் வருஷம் வாங்குறது, அதில் செலவே கிடையாது. அதை வாங்கி அவங்க எலும்பு துண்டு போடுவாங்க. யாருக்கு? அரசியல்வாதிகளுக்கு எலும்பு துண்டு போடுவாங்க, பங்கு கொடுப்பாங்க, 5 சீட்டு 10 சீட்டு அப்படின்ட்டு. அதனால தான் அவங்கெல்லாம் யாரெல்லாம் பங்கு வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் நீட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க. இது நான் வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு தப்பான விமர்சனம் மாதிரி ஆகிடும். இதுதான் விஷயம். அப்போ நீட்டு வேண்டாம்னா இப்போ முதலமைச்சரும் அப்படி தான் சொல்கிறாரு, முன்னாள் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்கிறாரு. ஓட்டு போடுறவங்களும் அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. சாராய கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, தெருவாக சாராய விற்பனை பண்ணுறாங்க. சாராய விற்பனை பண்ணுறவங்க தானே ஓட்டு போடுறாங்க. குடும்பத்தில் ஒருத்தன் சாராயம் குடித்து பெரிய குடிகாரனாகவே சம்பாதிக்கிற பணம் எதையுமே வீட்டுக்கு தராமல் செலவு பண்ணி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுறான். குடும்பமே அழிஞ்சு போச்சு. கடைசியில் ரோட்டில் விழுந்து செத்து போயிடுறான். ஆனாலும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த சாராய வியாபாரிங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இந்த சாராய கடை வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லலையே. சாராய கடையை எங்கேயாவது தொலைவில் வைக்கலாம், அப்படி மது அருந்துறவங்களுக்கு அதிகமான வரி விதிக்கலாம், மது அருந்திக்கொண்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு அது இருக்கலாம். விஷத்தையும் தான் விற்பனை பண்ணுறாங்க நாட்டில், அது கட்டுப்பாடெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கலாம். ஆனால் தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்துக்கிட்டு, தெருவுக்கு தெருவு பாரை திறந்துக்கிட்டு, அதில் தான் எங்களுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு, அதை நாங்கள் அரசாங்கமே எடுத்து நடத்துகிறோன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அப்போ இந்த சாராய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது அறிவு கூட நமக்கு இல்லைல்ல. அதுபோல் நீட்டு வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அறிவும் நமக்கு இல்லை. வணக்கம்.